ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். குமரி கேரளா ஸ்பெஷலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, கேஷ்யூ நட்டை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடில் நாங்கள் வந்து இன்றைக்கி இது பண்ணியிருந்தோம். பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து முதல்ல வந்து இது பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த கேஷ்யூ நட்டு நல்லா காஞ்சிருந்துன்னா அந்த வெளி தோடு வந்து நெருப்பால் எரிய ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தீ கொடுக்கணும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியாமல் நிறைய சருவெல்லாம் போட்டு நல்லா கொளுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டேன்னா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, எல்லாமே கரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இது பண்ணி பார்த்தா அதில் பிடிக்கலை. அப்புறம் பனை ஓலை இருந்துச்சு. ஸோ அந்த ஓலை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நெருப்பு கொடுத்த உடனே அந்த கேஷ்யூ நட்லலாம் நல்லா வந்து நெருப்பு பற்ற ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நல்ல நெருப்பு வந்து அதில் வந்தோடனே நான் வந்து கையில் வந்து இந்த சருவெல்லாம் எடுக்கிற மாதிரி இரும்பில் வந்து கம்பி வச்சுருந்தோம். ஸோ அந்த கம்பியால் எல்லாத்தையுமே இழுத்து நெருப்பை வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துடணும். கேஷ்யூ நட் வந்து பொட்ட ஸ்டார்ட் பண்ணணும், சவுண்டு போடும்போதே வந்து வெந்துச்சு. அதுக்கு மேலே விட்டோன்னா நல்லா கருகிரும். ஸோ அது பொட்டுற சவுண்டு கேட்டோடனே நம்ம வந்து நெருப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நெருப்பை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு மேலே நம்ம வந்து தீ கொடுக்க பொட்டி தெரிக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த இடத்துல வந்து லைட்டிங்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, கிராக்காக அந்த இது ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம வந்து எல்லாத்துலேயும் நெருப்பு பட்டுச்சான்னு பார்த்துட்டு டக்குன்னு எல்லாத்துலேயும் நெருப்பு பட்டுற மாதிரி கூட்டி கொடுத்துட்டு டக்குன்னு வந்து நெருப்பை வந்து இது பண்ண அதுக்கப்புறம் நம்ம வந்து கனல் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓலை இலக்கு, பேப்பர், இந்த இதெல்லாம் வந்து போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதில் எல்லாமே பிடிச்சி கேஷ்யூ நட்டில் எல்லாமே இதாகி அது எல்லாம் ஒன்று பொட்டினது உடனே நம்ம வந்து நெருப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இதுவுமே வந்து கொஞ்சம் இந்த முன்னாடியே வந்து இப்போவே வந்து எடுத்துருக்கணும். கொஞ்சம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு இது ஃபஸ்ட் டைம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இரும்பு கம்பியால் எல்லாத்தையுமே வந்து நகர்த்தி கொடுத்துட்டே இருக்கோம். அப்போது ஒவ்வொரு பக்கத்துலேருந்து நெருப்பு வந்து ஆஃப் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், 1-2 இருக்கிறதெல்லாம் இதாகிட்டே இருந்தது. இப்போது சரி அப்படி சொல்லிட்டு இந்த மெத்தடில் தான் வந்து இது பண்ணால். வேறு ஏதாவது ஈஸி மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் அதை பண்ணியிருந்தோம். பாருங்கள், இந்த கம்பி இதால் எல்லாத்தையும் வந்து இப்போ முன்னாடி நெருப்பு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு லைவ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே இப்போ ஒவ்வொன்றா வந்து வெந்ததெல்லாம் நல்லா கரைகிற மாதிரி ஸ்டேஜில் இதெல்லாம் கிண்டி எடுத்துகிட்டே இருந்தோம். அதெல்லாம் உள்ளே போட்டுகிட்டே இருந்தோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டே இருக்கணும். அப்புறம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். கையில் வந்து கண்டிப்பாக ஒரு குச்சி வச்சுக்கணும், பக்கத்தில் போக முடியாது. ஸோ கையில் வந்து நல்ல கொஞ்சம் நீட்டமான ஒரு குச்சி வச்சு கடகடான்னு இது பண்ணி அவ்வளோத்தையும் பொறுக்கி எடுத்துடணும். குச்சியெல்லாம் நகர்த்தி எடுத்துடணும். நல்லா கருகிற மாதிரி டைம் அது தெரிஞ்சதுன்னா, இல்லை இன்னும் வேகிறதுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம மீதி உள்ளதை வந்து சைடு ஓரமாக வந்து நீக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து மீண்டும் வந்து இது பண்ணி நகர்த்தி ஆஃப் பண்ணிகிட்டே வரோம். சைட்லலாம் வந்து அந்த பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸு நகர்த்தி விட்டுட்டோம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். பாதி வந்து நல்லா வெந்ததை வந்து ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டே எடுத்துகிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அப்படியே வரும்போது ஃபைனலாக எல்லாமே வந்து சுட்டுறோம். இந்த மெத்தடெலாம் சுட்டு இது பண்ணியிருந்தோம். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். எல்லாமே நல்லா வந்து கருப்பாக சுட்டுட்டு இது வந்து கொஞ்சம் கருகிட்டு இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 2வது கொஞ்சம் நகர்த்தி வச்சு நெருப்பு போட்டோம் இல்லையா, அது வந்து போடாமல் எடுத்துருந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லா வந்து நீட்டாக கிடச்சிருக்கும். பாருங்கள், நல்லா காய வச்சு இது நல்லா கொஞ்சம் கரிஞ்சிட்டு நல்லா காய வச்ச கொல்லாங்கட்டையாக இருந்ததுன்னா நமக்கு சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பச்சையாக சுடாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கேஷ்யூ நட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.